ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் அப்புறம் அந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 42 அண்ட் 43 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 41 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல இருந்து யார காமிக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுங்கள எல்லாம் கடத்திட்டு போயிருந்தான்ல, அவன தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு இவன விசாரிப்போம். விசாரிச்சு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ மேய்டு வந்திருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு கேட்கறான், என்னோட டெரிட்டரில வந்துட்டு ஸ்லேவ் ட்ரேடர்லாம் நாங்க பேன் பண்ணியிருக்கிறோம். ஆனா என்ன, நீ என்ன தைரியம் இருந்தா என்னோட டெரிட்டரிக்குள்ளேயே ஸ்லேவ் ட்ரேடர்லாம் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்கறான். அதுக்கு வந்துட்டு அவன் பதில் சொல்றான், என்ன தைரியம் இருந்தா டியூக் எஸ்காவோட ஆளுன்னு தெரிஞ்சுமே நீ எதிர்த்திருப்ப அப்படிங்கிற மாரி அவன் கேட்கறான். இதேமாரி நீ லார்ட் எல்ட்ரிக் மூலியமா நாங்க இத்தன காலமா பண்ணிட்டுருந்தோம். நீ லார்ட் எல்ட்ரிக்க எப்படி தோற்கடிச்சு மறுபடியும் இவ்வளோ பெரிய லார்டான அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அத தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. டியூக் எஸ்கார நீ எதிர்த்து போகாத அப்படிங்கிற மாரிலாம் அவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து ஹீரோ கேட்கறான், இது எத்தன வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படிலாம் கேட்கறான். நாங்க அத பல வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, நாங்க டியூக் எஸ்காருக்கு பொண்ணுங்கள அனுப்புவோம். அவங்களுக்கு காசு தருவாரு. இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு சின்ன குரூப் ஆஃப் பொண்ணுங்கள தான் அனுப்புனோம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அந்த டயத்துல ஹீரோ கேட்கறான், ஓ! ஸ்மால் குரூப்பா? அப்பன்னா இன்னும் நெறைய பொண்ணுங்க அடைஞ்சு தான் இருக்காங்கன்னு நீ சொல்ல வர்ற? ஆமா, இன்னும் நெறைய பொண்ணுங்க இருக்காங்க. நான் சீக்கிரம் அவங்களெல்லாம் போயிட்டு டெலிவரி பண்ணணும் டியூகஸ்காருக்கு. ஒழுங்கு மரியாதையா என்னைய விட்டுரு அப்படிங்கிற மாரி அவன் மிரட்டிட்டு இருக்கான். இந்த டயத்துல வந்துட்டு ஹீரோ கேட்கறான், ஆமா, இவ்வளோ தைரியமா பேசுறியே! உனக்கு எதுடா இவ்வளோ தைரியம்? அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல அவன் சொல்றான், டியூக் எஸ்கார எதிர்த்துக்கிட்டு இருக்கிற. நீ என்னைய எதிர்க்கிறது அவர எதிர்க்கிறதுக்கு சமம். ஸோ அவர் உன்னை பழிக்கு பழி வாங்குவாரு அப்படிங்கிற மாரிலாம் அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டயத்துல வந்துட்டு ஹீரோ சொல்றான், அவனையே நான் எதிர்த்துக்கிட்டு போலான்னு தான் இருக்கேன். அதுக்கு நீ ஒரு ட்ரம்ப் கார்டா தான்டா இருப்ப அப்படிங்கிற மாரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். என்ன நீ சொல்ல வர்ற? உன் டெரிட்டரிக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வருமே! அவ்வளோ ஈஸியா முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வில்லன் சொல்ல வர்றான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லாதடான்னு சொல்லிட்டு மெய்டு கிட்ட ஒரு செய்கை தான் காமிக்கிறான். மெய்டு என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்க ஒரு கத்தி வச்சிருப்பாங்கல்ல எப்போதும். அந்த கத்திய வச்சுட்டு அவனோட ரைட் ஹேண்ட்ல தாக்கிடுறாய்ங்க. ஸோ ஃபைனலா நம்மளுடைய கிட்னாப்பருக்கு வந்து புரிஞ்சிருது. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மத்த லார்டு மாரியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதேமாரி பார்த்தீங்கன்னா, நம்மள டார்ச்சர் பண்ணி கொல்லுவாய்ங்க. ஸோ நம்ம உண்மைய சொல்லிடலான்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா, ஹண்டர் கேம்ப் இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்திருக்கும் சவுத்தர்ன் ஃபாரஸ்ட்ல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இப்ப யாருமே கிடையாது. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நாங்க கூட்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறோம். அதாவது பொண்ணுங்கள தான் அப்படி சொல்றாய்ங்க. ஸோ நீங்க அங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாரிலாம் அவன் எக்ஸ்ப்ளைன் பண்றான். ஃபைனலா இப்ப ஹீரோ என்ன தெரியுமா சொல்றான்? ரோஸ்லின் படையோட கூட்டிட்டு போங்க. நானும் வர்றேன். நம்பலாம் போயிட்டு அந்த பொண்ணுங்கள காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். இங்க ஞாபகம் வச்சுக்க, நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது. அந்த ஹண்டர் கேம்ப்ல எவனுமே இல்ல. வந்து உன்னை கொல்லுவேன்டா அப்படிங்கிற மாரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த டயத்துல தான் நம்ம வில்லன் வில்லத்தனமா யோசிக்கிறாப்புல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நார்மலா பொண்ணுங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. அங்க டியூக் எஸ்காரோட அசாசினேட் குரூப் எல்லாம் இருப்பாய்ங்க. ஸோ யாராவது பொண்ணுங்கள டச் பண்ண வந்தா கொலை பண்ணிருவாய்ங்க. எப்படி நீங்க சின்ன குரூப்பா தான் போவீங்க. உங்கள எப்படி கொலை பண்ணிருவாய்ங்க. அப்படிங்கிற மாரி ஒரு மனளவுல திட்டம் போட்டுட்டு இருக்கான். இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ்லின், ஹீரோ, மெய்டு எல்லாரும் சேர்ந்து போயிடுறாங்க. நம்ம ரோஸ்லின் வந்துட்டு சொல்றாங்க, ஒருவேளை இது ஒரு ஆம்புஷா இருந்துச்சுன்னா, நம்ம உள்ள தொறக்கும்போது யாராவது நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா, அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுடைய ரோஸ்லின் கேட்கறாங்க. கவலைப்படாத, நம்மளுடைய ஆட்கள சுத்தி நான் போட்டுட்டேன். ஸோ நீ ஓப்பன் பண்ண உடனே அவங்க வந்துட்டு நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம். அவங்க எஸ்கேப் ஆக நினைச்சாங்கன்னா, நம்ம ஆட்கள் புடிச்சுருவாங்க. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். சரி ஃபைனலா ஓப்பன் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு இப்ப ரோஸ்லின் வந்துட்டு ஓப்பன் பண்றா. ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அவங்க நினைச்சாங்க சின்ன கூட்ஸ் ஏற்கனவே அனுப்பிட்டாங்கல்ல. 1, 2 கேஜ் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா நெறைய கேஜ் இருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எங்கள அடிக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றோம். அப்படிங்கிற மாரி ரொம்ப கெஞ்சுற டோன்ல பேசிட்டு இருக்காங்க. ரோசலின் இங்க இருக்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணு. நம்ம எல்லாரையும் காப்பாத்துறோம். எல்லாரையும் கூட்டிட்டு வரோம். அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். ஏன்னா நம்ப வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா, ஹியூமன் டிராஃபிக்கிங் அதிகமா இல்ல. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வரையிலும். ஓகேவா? ஸோ அத லைட்டா புரிஞ்சுக்கங்க. ஸோ ஹீரோ பார்த்தோனே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஸ்லின யாரோ அட்டாக் பண்றாய்ங்க. வேற யாரும் கிடையாது. இந்த அசாசினேட் குரூப் தான். ரோஸ்லின ஈஸியா சமாளிச்சிடுறாப்புல. யார்ரா அது? என்ன தைரியம் தான் என்ன அட்டாக் பண்ணியிருப்பீங்க? யங் மாஸ்டர சீக்கிரம் காப்பாத்துங்கன்னு சொல்லி சோல்ஜருக்கும் ஆர்டர் போடுறாங்க. யங் மாஸ்டரையும் அவங்களும் காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஷீல்டெல்லாம் வச்சிருக்காய்ங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அசாசினேட் குரூப்பெல்லாம் வந்துட்டு ரிவீல் ஆகுறாய்ங்க. நம்ம அசாசினேட் குரூப்லாம் என்ன தெரியுமா நெனச்சிட்டு இருக்காய்ங்க? இதுமாரி சின்ன குரூப் தான் வந்து அட்டாக் பண்றாய்ங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் அவன் வந்து கேட்குறான், நீங்கலாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நம்ம பேச்சுவார்த்தையில அழுத்தி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி லீடர் சொல்றான். இங்க இருக்க பொண்ணுங்கள எல்லாம் கடத்திட்டு என்னடா பேச்சுவார்த்தைன்னு புழுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றான், அவன் என்ன சொல்றான்னு முதல்ல கேட்போம். அதுக்கேத்தாப்புல நான் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, என்னடா ஹீரோ சொல்றான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இருக்காய்ங்க. இதுக்கப்புறம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல டியூகஸ்காருக்கு நாங்க பல வருஷமா பொண்ணுங்கள அனுப்பிட்டு இருக்கிறோம். ஸோ பொண்ணுங்கள அனுப்ப பார்த்தீங்கன்னா, அவர் எங்களுக்கு ஒரு 1000 கோல்டு காயின் வந்து தருவாரு ஒரு பொண்ணுக்கு. அப்படிங்கிற மாரிலாம் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நாங்களும் நெறைய பொண்ணுங்கள அனுப்பிட்டு இருந்தோம். எல்ட்ரிக்குங்கிற ஒருத்தன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்ப அவன் இல்ல. அவன் என்னானான்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு காசு தர்றேன் அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்றான். என்ன தைரியம் இருந்தா பொண்ணுங்கள அனுப்புறதுக்கு காசு தருவேன்னு சொல்லி ஏன்ட்டயே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ்லின் காண்டாகுறா. அந்த டயத்துல ஹீரோ சொல்றான், பரவாயில்லையே நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா எவ்வளோ காசு தருவீங்க அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கறான். அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்றாய்ங்க, நாங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 கோல்டு காயின் உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிற மாரி அந்த அசாசினேட் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். இந்த டயத்துல வந்து ஹீரோ சொல்றான்,
"டேய் என்னடா என்ன என்ன பிச்சைக்காரன் மாரி தெரியுதா? இதெல்லாம் எங்க அக்காவே எனக்கு மாசம் மாசம் அனுப்புற பாக்கெட் மணிய விடவுமே ரொம்ப கம்மியா இருக்குது. கொஞ்சம் அதிகப்படுத்தித்தாங்க" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ சொல்றான். "என்னது இதுவே கம்மியா? சரி நீனே ஒரு அமௌண்ட் சொல்லேன்" அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். "வேற ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு நீங்க மாசம் மாசம் 1,00,000 கோல்டு காயின தந்துருங்க. அதாவது இன்டு 10 மடங்கு அதுவும் மாசம் கேட்குறான். அவன் வருஷத்துக்கு தான் சொல்லியிருந்தான். அவன் 10,000 கோல்டு காயின் சொல்லியிருந்தான். ஆனா இப்போ ஹீரோ வந்துட்டு கேட்குறான், இன்டு 10 போட்டு மாசத்துக்கு தாங்கன்னு சொல்றான். அதுக்கு வந்துட்டு அவன் காண்டாயிட்டு சொல்றான், "டேய் நாங்களே அவ்வளோ சம்பாரிக்கிறது இல்லடா. நாங்க அப்புறம் அவ்வளோ உனக்கு தர முடியும். அதெல்லாம் செல்லாதுப்பா. நீ எதுவும் சின்னதா சின்னதா சொல்லு நாங்க பண்றோம்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்றான். "சின்னதாலாம் சொல்ல முடியாதுப்பா. இதான் என்னோட இது. நீ கேட்கறதா இருந்தா கேளு. கேட்கலாட்டி இப்போ இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கொலை பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஐய்யய்யோ! சரி இவன் ஏதோ சின்ன குரூப்ப சேர்ந்த லீடரா தான் இருப்பான் போல. சரி இவனுக்கு கொஞ்சம் காச குடுத்து இப்ப அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டியூக் எஸ்காரோட ஆட்கள வச்சு இவன புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சிட்டு இருக்கான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்களும் என்ன தெரியுமா பண்றாய்ங்க, கொஞ்சம் காச குடுத்து அனுப்புறாய்ங்க. இந்த காசெல்லாம் பத்தாது, ரோஸ்லின் இவைங்களெல்லாம் கோட்டு தள்ளுற வழிய பாரு அப்படின்னு சொன்னோனே, நம்ம ரோஸ்லினும் இப்ப ஆக்ஷன்ல இறங்குறாய்ங்க. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அசாசின் குரூப் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுடுறாய்ங்க. யாரோட ஆர்டர் கீழன்னு பார்த்தீங்கன்னா, அசாசினோட லீடர் ஆர்டருக்கு கீழ தான். ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஓடிடுறாய்ங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அசாசின் குரூப் புரிஞ்சுக்கிறாய்ங்க. இவைங்கலாம் சேர்ந்து சுத்தி வளைச்சுட்டாய்ங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ரோஸ்லின் என்ன தெரியுமா பண்றாங்க, நம்ம சோல்ஜர்லாம் சுத்தி வளைச்சிருந்தாங்கல்ல, ஸோ அவங்களலாம் ஏரோ விட சொல்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஏரோ விடுறாய்ங்க. நம்மளோட அசாசின் லீடர் சும்மா சொல்லக்கூடாது. வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணிட்டு, அங்க இருக்க ஏரோ எல்லாத்தையுமே தடுத்துடுறாப்ல. இங்க இருக்க மொத்த பேரையும் எஸ்கேப் ஆகுறதுக்காக. இந்த நேரத்துல தான் ரோஸ்லின் வந்து சொல்றாங்க, "நீ வந்துட்டு ஏரோ வாட்டர் மேஜிக் வச்செல்லாம் தடுத்துடலாம். ஆனா என்னையெல்லாம் எந்த மேஜிக்காலயும் வச்சு தடுக்க முடியாதுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரேஜுக்கு ரொம்ப ரேம்பேஜ் மோடுல இருக்காங்க நம்ம ரோஸ்லின். இந்த நேரத்துல தான் யோசிக்கிறான், "என்னடா இவ்வளோ பேர் இருக்காய்ங்களே! எப்படி பார்த்தாலும் எல்லாரும் மாட்டிருவோம். நம்மளுக்கு ஒரு ஹாஸ்டேஜ் தேவைப்படுதே. ஏன்னா அவன வச்சு தான் தப்பிக்கணும்." அப்படிங்கிற மாரிலாம் நம்மளோட வில்லன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ தான் அதுக்கு சரியான ஆளுங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிறான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹாஸ்டேஜா யூஸ் பண்றதுக்காக அவன கைது பண்றதுக்காக போயிட்டுருக்காங்க. இப்ப அங்க இருக்க எல்லா அசாசினேட்டையும் சொல்றான், "ஹீரோவ எப்படியாவது புடிச்சிருங்க. இவன வச்சு தான் நம்ம தப்பிக்கணும்னு" சொன்னோனே, அங்க இருக்கிறவங்க உற்சாகமாயிட்டு எல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண போறாங்க. ரோஸ்லின் வந்து சொல்லிட்டுருக்காங்க, "நான் இங்க பிஸியா இருக்கேன். யாராவது ஹீரோவ காப்பாத்துங்க. நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ரோஸ்லின் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, மொத்த அசாசினேட் குரூப்புமே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காய்ங்க. நம்ம சோல்ஜர் வந்துட்டுருக்காய்ங்க. எல்லாரும் ஹீரோவ நோக்கி தான் வந்துட்டுருக்காய்ங்க. இந்த டயத்துல தான் நம்ம அசாசின் லீடர் சொல்றான், "இன்னையோட உன் கதை முடிஞ்சுதுடா. இன்னைக்கு உன்ன ஹாஸ்டேஜா வச்சு நான் தப்பிக்கிறேன்டா" அப்படின்னு சொல்றாய்ங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ட்விஸ்ட்டெல்லாம் கிடையாது. நார்மலா பார்த்தீங்கன்னா, நம்ம மெய்டு எப்போதும் இருப்பாங்கல்ல, மெய்டு தான் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்துட்டு ஹீரோவ காப்பாத்துறாய்ங்க. மெய்டு ஒரு பஞ்ச் தான் அவன் எங்கேயோ போய் விழுந்துடுறான். அந்த டயத்துல வந்துட்டு அவன் புரிஞ்சுக்கிறான், "இவன் ஒண்ணும் சாதாரணமான பொண்ணு இல்லையே! இந்த மெய்டுக்கெல்லாம் எப்புட்றா இவ்வளோ பெரிய பவர் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச வரையும் இவைங்களும் ஒண்ணும் சாதாரண ஆளா இருக்க மாட்டாய்ங்க." அப்படிங்கிறத அவன் அப்ப தான் புரிஞ்சுக்கிறான். ஃபைனலா நம்ம ஹீரோவ கொன்னுட்டோம்னா, அந்த பதட்டத்திலேயே நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி இவன் யோசிக்கிறான். அந்த டயத்துல மறுபடியும் மெய்டு வந்துட்டு ஒரு கிக் தான் விடுறாங்க. எங்கேயோ போய் விழுந்துடுறாப்புல. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அசாசின் லீடர் போட்ட 2 திட்டமும் ஃபெயில் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்ஸும் சுத்தி வளைச்சிடுறாய்ங்க. இது மட்டும் எனக்கு பத்தாது. எப்படியாவது ஹீரோவ கொன்னுட்டோம்னா, அந்த பதட்டத்தில தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றான்? அசாசினேட் வந்துட்டு மறுபடியும் கத்திய விடுறான். நம்ம மெய்டு வந்துட்டு அவன அடிக்க வந்திருப்பாங்க. ஸோ, அத யூஸ் பண்ணிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்ணியிருப்பான்? ஹீரோவே அடிக்க வந்திருப்பான். நம்ம மெய்டு வந்துட்டு அவன அட்டாக் பண்ண போனனால, ஹீரோவ கவனிக்கல. ஸோ, அவங்களால காப்பாத்த முடியாது. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டுருது. அவனோட ஷோல்டர்ல. கரெக்ட்டா கத்தியும் பாய்ச்சறாப்புல. இதுக்கப்புறம் ரோஸ்லினும் மெய்டும் பார்க்குறாங்க. யாராவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க நம்மளோட ஹீரோக்கு அப்படின்னு 2 பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ வந்து சொல்றான், "ஃபார்மேஷன மட்டும் கலைக்காதீங்க. கலைச்சீங்கன்னா அவங்க எல்லாரும் தப்பிச்சுருவாய்ங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றாய்ங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஃபார்மேஷன் லைட்டா கலைய ஆரம்பிக்குது. நம்மளோட ரோஸ்லினும் மெய்டும் பார்த்தீங்கன்னா, மெயின் ஆட்கள் அவங்க தான். அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ பார்க்க வந்துடுறாய்ங்க. நம்ம அசாசின் லீடருக்கு இதான் கரெக்ட்டான டைம்னு சொல்லிட்டு லீடர் மட்டும் எஸ்கேப் ஆகுறான். குரூப் எஸ்கேப் ஆகல. ஸோ, அதையும் கொஞ்சம் லைட்டா புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரோஸ்லின் வந்து சொல்றாங்க, "சீக்கிரம் பேண்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. இங்க சீக்கிரம் நம்ம ஹீரோவுக்கு வந்து எஸ்கார்ட் பண்ணுங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ சீக்கிரம் காப்பாத்த முடியும்." அப்படிங்கிற மாரி ரோஸ்லின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரோஸ்லின் வந்து சொல்றா, "லியாமைடு நீ சீக்கிரம் போயிட்டு வந்துட்டு பேண்டேஜ எடுத்துட்டு வா" அப்படின்னு அவ சொல்றா. ஆனா என்ன, அந்த டயத்துல லியாமைடு காணோம். என்னன்னு தெரியல. இதோட இந்த சாப்டரை முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.